لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, ஹஜ்ஜுடைய அற்புதமான செய்திகள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் நேசிக்கிறான் இரண்டு பேர்களை. ஒன்று தக்பீர் சொல்கிறவர்கள், இரண்டு தல்பியா சொல்கிறவர்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இது உலகம் முழுக்க சொல்லப்படுகிற வார்த்தை. ஹஜ்ஜுக்கு செல்கின்ற மக்கள் எப்போது எஹ்ராம் கட்டுகிறார்களோ ஹஜ்ஜுக்கென்று அல்லது உம்ராவுக்கென்று, எஹ்ராம் கட்டியவுடன் அவர்கள் ஓத வேண்டிய வார்த்தை தல்பியா. அது தக்பீர், இது தல்பியா. தல்பியா எப்படி? லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இது தல்பியா. இந்த ரெண்டையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்கள் சொல்லுகின்ற நேரத்தில் ரசிக்கிறான். உங்களை வானவர்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்துகிறான். உங்களை எல்லாம் வெண்ணிற ஆடையில் இருக்கக்கூடிய உங்களை மலாய்க்கத்துமார்களை அழைத்து இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா, உலகத்திலே மனிதனை என்னுடைய பிரதிநிதியாக படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது எதிர்ப்புகள் தெரிவித்தீர்களே, பாருங்கள் என்னை எப்படி துதிபாடுகிறார், எப்படியெல்லாம் என்னுடைய வலுமத்தான அந்த பெயர்களை உச்சரிக்கிறார் என்று அறிமுகப்படுத்துகிறார். இது ஹாஜிகளுக்கும் கிடைக்கும், ஹஜ்ஜுடைய பெருநாளில் உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தக்பீர் சொல்லுகிறவர்களுக்கும் கிடைக்கும். சரி, இப்போ நான் சொல்லிடுறேன். ரெண்டு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு குர்பானுடைய சிஸ்டம் ஹஜ்ஜில் வருது. குர்பானிங்கிறது ஒன்று ஹஜ்ஜுக்கு இருக்குது. யார் எஹ்ராம் கட்டி மினா போய் அரஃபா போய் முஸ்தலிஃபா வந்து திரும்ப மினா வந்து கற்களை இருந்து திரும்ப மக்காவுக்கு வந்து அவர்கள் தவாப் செய்து சை செய்து ஹஜ்ஜை முடிக்கிற ஒரு ஹாஜி குர்பானி கொடுக்க வேண்டும். இந்த லப்பைக் என்ற வார்த்தைக்கும் அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைக்கும் நடுவில் ஏற்பட்ட ஒரே ஒரு நிகழ்வு குர்பானி தான். இந்த குர்பானியினால் கிடைக்கின்ற பாக்கியம்தான் இது. எப்படி? காபத்துல்லாவை முதன்முதன்மையாக கட்டியவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், உலகம் அறியும். அவர்களுக்கு துணையாக நின்றவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், உலகம் அறியும். இது அல்லாஹ் ஹலீல் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிமை நட்பின் அடிப்படையில் சோதிக்கின்ற விஷயங்கள் தான் நமக்கு இப்போது இபாதத்தாக கிடைத்திருக்கின்றன. ஒன்று அல்லாஹ்வுடைய ஆஃபீஸர், அல்லாஹ்வுடைய ஹலீஃபா, அல்லாஹ்வுடைய பிரதிநிதி மனிதர்கள். இவர்களை ஐக்கியப்படுத்துவதற்கும் இந்த ஹஜ்ஜும் இந்த தல்பியாவும் இந்த தக்பீரும் ஒருங்கிணைப்பு செய்கிறது. எப்படி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டினார்கள், முடித்த பிறகு அழைப்பு கொடுத்தார்கள். அந்த அழைப்பை கேட்டவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறார்கள். இது உண்மை. ஆனால் இதுக்கிடையில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. முதல்ல மகன் பிறந்ததோட மகனை பிரித்தான். எப்படி? ஏன் நான் பெருசா உன் பிள்ளை பெருசா பார்த்தான். என்னுடைய அன்பு பெருசா பிள்ளையோட அன்பு பெருசா சோதித்தான். கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. மனைவியும் பிள்ளையும் கொண்டு விட்டுட்டு வந்தாங்கல்ல, அது ஒரு பிரிவு. 11 வருஷத்துக்கு பிறகு திரும்ப மக்காவில் போய் சந்திக்கிறாங்க. எவ்வளவு ஆவலாக இருக்கும். 95 வயது வரை பிள்ளை இல்லை. 95வது வயதில் கிடைத்தவர் இஸ்மாயில். அந்த இஸ்மாயிலையும் பிரித்து
11 ஆண்டுகளுக்கு பிறகு சந்திப்பு. அந்த சந்திப்பிலையும் அல்லாஹ் ஒரு சோதனை கொடுக்கிறான். உன்னுடைய மகனை அறுத்து பலியிடுன்னு சொன்னான். அந்த மகனை அழைத்து கொண்டு செல்கிறார் மினாவுக்கு. அதான் மினா. அந்த மினாவிலே நிறுத்தாட்டி என்ன கேட்கிறார் தெரியுமா? சிந்தித்து பாருங்கள் உறவுகளே, உங்களுக்குத்தான் இது. உங்களுடைய உறவுகள் சரியாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் செய்யணும். இன்னைக்கு தாய் தகப்பனை பிள்ளைகள் மதிப்பதில்லை, பிள்ளைகளை தாய் தகப்பன் நேசிப்பதில்லை என்பதற்கு காரணம் இதுதான். மகனை அழைத்தார்கள், 11 வயசு பையனை. அன்னே அது பவுக்க ஃபன்னுர் மாதா தரா. இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை பார்த்து கேட்டார், மகனே, உன்னை அறுத்து பலியிடுவதாக இறை ஆணையாக நான் நம்புகிறேன், உன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டார். உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்கிறாங்க, பிள்ளை அத்தா ஃபஃஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன். பொறுமையாக இருக்கிறேன், உங்களுடைய காரியத்தை நிறைவேற்றுங்கள். சில அறிவுரைகள் சொன்ன பிறகு அறுக்கப்படுகிறது, அறுக்கிறார்கள், கத்தி வேலை செய்கிறது, கழுத்து நிற்கிறது, கழுத்தில் பாய்த்துகிறார்கள். ஆனால் கத்தி அறுக்கவில்லை, மறுக்கிறது. அந்த கத்திட்ட கேட்குறாங்க, கத்தி பேசுது. நபிமார்கள்ட்ட எல்லாம் பேசியிருக்குது. அந்த கத்தி சொல்லுது, இப்ராஹிமே, ஒரே ஒரு முறை உன்னுடைய மகனை அறுத்து பலியிடு என்று அல்லாஹ் உனக்கு உத்தரவு, 100 முறை எனக்கு அறுக்காதுன்னு உத்தரவு. உன்னை பேச்சை கேட்கறதா அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்கறதா? அல்லாஹ் மேல நம்பிக்கை கொள்ளுங்கள். அப்போ தான் நடக்குதுங்க. இது என்ன நடக்குது? போராடிக்கிட்டு இருக்கிறப்ப, 2 பேரும் போராடிக்கிட்டு இருக்கிறப்ப, வானவர் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் 40 ஆண்டு காலம் சொர்க்கத்தில் இருந்த ஒரு ஆட்டை தூக்கிட்டு தோளில் போட்டுட்டு வர்றார். அவர் சொன்ன வார்த்தை தான் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்குறாங்க, ஆடு வருது, மகனுக்கு பாரமாக கொடுக்கறதுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். ஜிப்ரீல் சொல்கிறார், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர். இது இப்ராஹிம் நபியுடைய குரல், அவருடைய வார்த்தை. அதற்கு பிறகு கீழே இருந்த பையன் எந்திரிச்சு பார்க்குறாரு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இந்த 3 வார்த்தைகளை சேர்த்துதான் உலகமெல்லாம் இந்த தக்பீராத்துகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த தக்பீருக்கு அவ்வளவு பெரிய மகிமை. உங்களுடைய உயிரை காப்பாற்றியது இந்த தக்பீர். அந்த ஆடு, இது ஹஜ்ஜில் ஒரு அங்கம். உலகமெல்லாம் குர்பானி கொடுப்பது பகரம். ஹாஜிகள் கொடுக்கக்கூடிய குர்பானி 2. ஒன்று குர்பானியாகவும், அந்த ஹஜ்ஜிலே ஏதாவது ஒரு தவறு ஏற்பட்டு விட்டால் அதற்கு பகரமாகவும் ஆகிவிடும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மையை தருவானாக. எல்லோரும் தக்பீரை சொல்லுங்கள், தல்பியாவை சொல்லுங்கள். உரிய நேரத்தில், உரிய காரணத்தில் அதை செய்யும்போது அல்லாஹ் நம்மளை நேசிக்கிறான், நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாக்கிறான், நம் அனைவர்களுடைய பொறுப்புள்ள எல்லா விஷயங்களையும் தந்து அருள் புரிகிறான். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.